பழமைக்கான மாணிக்க வாசகர் மடத்தில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடும் வறட்சியில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தில் போதுமான மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்பது பூஜையின் நோக்கம். இதற்காக கூடும்பட்டி மடத்தில் 3 நாள் சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மடத்தின் ஆதீனம் ராஜசரவண மாணிக்க வாசகர் சுவாமிகள் மற்றும் சிவாச்சாரியார்கள் கழுத்தளவு தண்ணீரில் 1.5 மணி நேரம் மழை பெய்து பூஜை நடத்தினர். இந்த மடத்திலே தொடர்ந்து ஆண்டுதோறும் சிறந்த யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் செய்தோம். இந்த ஆண்டு வருண ஜபம்னு சொல்லக்கூடிய வருட பேர் இந்த பூஜைக்கு. இந்த பூஜையினாலே நாட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் தொந்தரவுகள் நீங்குவதற்காகவும் தீய சக்திகளாக வரக்கூடிய சில தீய ஆத்மாக்களுடைய தொந்தரவுகள்னாலே இந்த நாட்டிலே சில தொந்தரவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்குவதற்காகவும் உரிய மழை நமக்கு பெய்து அந்த நெல் சாகுபடி உள்ளிட்ட விவசாயங்கள்லாம் சிறப்பாக வளர வேண்டுமே. இந்த பூஜைகள் நாங்கள் 3 நாட்களாக முறையாக சிவாச்சாரியர்களை கொண்டு யாக பூஜைகளும் அதே போல் அந்த தண்ணீரில் உட்கார்ந்து அகமருஷ்ண ஜபம்னு பேர் அந்த பூஜைக்கு ஒரு 1.5 மணி நேரம் அந்த தண்ணீரிலேயே இருந்து அந்த ஜபங்கள்லாம் செய்வது. அதனை தொடர்ந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள். அதிலே ஈலசி நாடகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த 3 வகையாக நாசுரத்தினாலே அந்த மேகராக குறிஞ்சின்னு பேர் அந்த பண்ணை வாய்த்தாவே மழை வருவதுன்னு சொல்வார்கள். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற யாகத்தில் பல்வேறு வகையான நறுமணப் பொருட்களை போட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பல 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் இந்த சிறப்பு பூஜைகள் மூலம் போதுமான மழைப்பொழிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பழனி முருகன் கோவிலில் ஏப்ரல் 3